அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால் அவருடைய வசனம் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுதுதான் இந்த வசனம் நமக்கு தரித்திருக்கும். அப்புறம் நம்முடைய விசுவாசம் ஆண்டவரோட எப்படி இருக்குது கொஞ்சம் அப்படி நம்ம அந்த சூழ்நிலைக்கு வரணும். இரண்டாவது சொல்றாரு 14ஆம் அதிகாரம் யோவான்ல 23ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நாளிலே இல்ல 14:23 யோவான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். பாத்தீங்களா, உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு இருக்குமா? இந்த ரெண்டு காரியம். அப்போ நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கு? தனிப்பட்ட ஆராதனை, குடும்ப ஆராதனை, சபை ஆராதனை, இதை மூணையும் கொண்டு வந்து ஒரே லெவல்ல இருக்குதா? நம்ம அப்படிதான் ஆராதிக்கிறோமா? அப்படிதான் நம்ம ஜீவிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நம்முடைய ஆராதனை என்னவா இருக்கணும்னா தேவனுக்கு முன்னாடி அது தூபமா போக வேண்டியதா இருக்கும். நம்முடைய ஆராதனையில தேவதூதர்கள் கூட கலந்து கொள்கிறார்கள் என்ற முழு நம்பிக்கையும் நிச்சயமா இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த விட்டு கடந்து போனா ஒரு புது ஆலயத்துல கர்த்தர் கொண்டு வந்தார்னா நிறைய ஆத்மாக்களை கொண்டு வந்து நல்ல ஆவியோட உண்மையோட ஆராதிக்க ஒரு ஆராதனை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். புரிஞ்சுங்களா? நான் விசுவாசிக்கிறேன். அதனால அப்போ என்ன செய்யறா? பயத்துடனே கர்த்தரை சேவி, நடுக்கத்துடனே கடிப்பது. நமக்கு முதல் தேவை பயம் தேவைன்னா அந்த விசுவாசம், ஒரு நீதி, நியாயத்திற்குலாம். இன்னொரு காரியம் கேட்டா நமக்கு நித்திய ஜீவன் இருக்குது. இன்னொரு காரியம் நமக்கு உயிர்த்தெழுதல் நம்ம பங்கு பெறணும். அப்போ அதுக்குரிய ஆயத்தம் நமக்கு வேணும் என்ற ஒரு காரியம் நம்ம இதில் வரணும். அப்போ பாருங்களேன், இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு உயிர்த்தெழுதல்னா தான் யுகாயுகமாக அவங்க கூட இருக்கும். உயிர்த்தெழுதல் பங்கடைகிறவர்களாக இருக்கணும். நிறையா தான். ஏன்னா நம்ம இங்கே செய்கிற ஆராதனை ஒரு நிழல். ஆனால் பரலோகத்தில் செய்ய போகிற ஆராதனை அது யுகாயுகமாக செய்யப்படுகிற ஆராதனை. அதுக்கு தான் இங்கே நம்ம ட்ரையல் எடுக்கிறோம், ட்ரைனிங். பரிசுத்தமாக ஆராதிக்கணும், உண்மையாக ஆராதிக்கணும், ஆவியோடு ஆராதிக்கணுன்ற அந்த அனுபவத்தில் இருக்கும் இல்லையா? இப்போ சங்கீதம், அதே 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். உண்மையிலேயே ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல அன்பு வச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம அன்பு எங்க இருக்கிறோம்? எபேசு சபைக்கு எழுதுற ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்ன உன் பேரில குறைக்க. இப்போ பாஸ்துங்க எனக்கு ரொம்ப அன்பு இருந்ததுன்னா ரொம்ப நேரம் பேசுவோம். இல்லை ஒருத்தருக்கு அன்பா இருந்தா நல்லா பேசுவோம். இது அன்பா எடுத்துக்கலாம், இல்லை சிநேகிதனா கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ நான் அன்பு இருக்கும்போது நான் அவரோட பல மணி நேரம் பேசுறேன், அவர் என்னோட பல மணி நேரம் பேசுறேன். அப்போ நாமும் ஆண்டவராகிய கர்த்தர் மேல அன்பு எப்படி வச்சிருக்கோம்? நீங்க 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் வாசிக்கும் போது வாசிக்காதீங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். உண்மையிலேயே கர்த்தர் இடத்துல அன்பு கூறுவான். ஏன்னா நம்ம கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். என்னடா இந்த காரியங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா இது ஆவியானவர் தான் பேசுறாரு. என்னால ஒண்ணுமே கிடையாது, சும்மா நான் ஒரு பொம்மை தான். அவர் தான் வார்த்தையை கொடுக்குறாரு. அதுதான் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அப்போ நம்ம அன்பு ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்குது? உண்மையிலே நம்ம அன்பு கூறுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் மேல நம்முடைய நேரம், நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அதிகமாக ஆண்டவரோடு கூட என்ன செய்வோம்? நேரத்தை செலவிடுவோம். ஆமென். ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கூப்பிடுறான், அவன் என் மேல ரொம்ப அன்பா வச்சுக்கிறான், உயிரே கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். அவன் வீட்டை வந்து விட்டானா வீட்டை கூட பார்க்காத அவன் பின்னாடி போயிடலாம். இது எப்படி இருக்கு? ஆனால் இந்த அன்பு எப்படி கேட்டீங்கன்னா வீட்டை விட்டுட்டு போறது கிடையாது. நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் நேரங்கள் போக மீதியான நேரத்தை ஆண்டவரோட கூட எவ்வளவு நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், பேசுறோம், எவ்வளவு நேரம் ஜெபம் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரை ஆராதிச்சு பாடி நிற்கிறோம்.
சில பேர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா பாடிக்கினே ஜோமனு பாடிக்கினே என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க, சமையல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சோத்திரம் 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 சொல்லி இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கிறோம் சில இடத்துல. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு எப்படி இருக்கு? ஆண்டவர் மேல உண்மையிலே அன்பு வச்சிருந்தோம்னா, ஏன்னா இந்த ஆண்டவர் மேல நம்ம வைக்கிற அன்பு சர்வசாதாரண. வாசிங்களா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாகிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. உண்மையிலே ஒருவரில் ஒரு அன்பு கூறுவோமா? இன்னைக்கு நான் உட்கார்ந்து யோசிக்கிற ஒரு காரியம், உலகத்துல நிறைய சபை இருக்குது. சபைக்கு தலைவரே கிறிஸ்து தான். ஆனா சபை உலக பிரகாரமான பிரிஞ்சு இருக்குது. ஆனால் பிரிந்திருந்தாலும் சபைக்குள்ள அன்பு எப்படி இருக்குது? ஒரு சபைக்காரன் இன்னொரு சபைக்காரன் கிட்ட பசாக்க மாட்டாங்க. இப்படி திரும்பி வாங்க அப்படி போவாங்க, அவங்க சபை போதான்னு சபை போதான்னு சொல்றவங்க உண்டு. இது உண்மைதானே? பைபிள் சொல்ற ஒரு காரியம் 1 யோவான் 5:1 தெளிவா சொல்லுது, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமென். நான் இயேசு கிறிஸ்து மூலம் பிறந்திருக்கிறேன். நான் வேற ஒரு சபைக்காரன் தான். இவரு பாஸ்டர் சபை நடத்துறாரு. நம்ம என்ன போனவரு அப்படின்னு நினைச்சுட்டாங்க அவுட்டு. நானும் அவரும் கிறிஸ்துக்குள்ள தான் பிறந்திருக்கிறார். அவருக்கும் கிறிஸ்து தான் தலைவர், எனக்கும் கிறிஸ்துவ தான் தலைவர். அவருக்கும் இந்த வேதம் தான், எனக்கும் இந்த வேதம் தான். அப்ப எப்படி நான் அவரை அப்படி போட்டு யோசிச்சு பாருங்க. நிறைய காரியம், நிறைய இடத்துல நீங்க இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் நான் மனசுல வச்சு இந்த வேத வசனத்தின் படா எத்தனையோ சபைகள் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நம்ம ஜபம் தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீ அது சபைப்பா, நீ அது சபையா, சரி அப்படி போராடுங்க. அவங்க என்ன கேட்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிற, எப்படி இருக்கு, குடும்பம் எப்படி இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள நல்லா ஜெபிக்கிறீங்களா, நல்லா வேதம் வாசிக்கிறீங்களா அப்படின்னு உட்கார்ந்து அது பேசினா எப்படி இருக்கும்? உற்சாகப்படுத்தாம. அப்போ எனக்குள்ள இருக்கிற குறைகளை கூட அவங்ககிட்ட சொல்ல முடியும். அப்போ அவங்க மூலமா எனக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கிறாங்க. அப்போ முதல்ல இதுதான். அதனாலதான் வசனம் சொல்லுது, அதே 1 யோவான் புத்தகத்துல வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் இருவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவனும் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. பாருங்க, இப்போ எனக்கு கூட பிறந்த சகோதரன் கூட எனக்கு சகோதரன் கிடையாது. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஒருவேளை உலக பிரகாரமா சகோதரன், ஒருவேளை ஆண்டவரே அவனையும் நேசிக்கணும், அவனையும் ரட்சிக்கணும்னு கேட்கலாம். இதை விட நீங்க தான் எனக்கு சகோதரர்கள். சகோதரர் வசனம் சொல்லுது, நமக்கு மூத்த சகோதரரே இயேசு கிறிஸ்து தான். புரியுங்களா? நீங்களும் தேவன் தந்த பிள்ளைகளும் சொல்லி வசனம் கூட இருக்குது, எபிரேயர்ல இருக்குது அந்த காரியம். ஆனா நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இப்போ நான் சகோதரன் அப்படின்னும் பொழுது தேவன் சகோதரன்னா நான் இவரை பகைச்சிட்டேன்னு வச்சுக்கன்னா எனக்கு உண்மை இல்லை. ஆண்கிற
சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் போனா காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாயின்னு வசனம் சொல்லு. அப்போ அந்த சகோதரத்துவம் நமக்கு தேவை, சகோதர சிநேகம் தான் தேவை. இந்த சகோதர சிநேகம் இல்ல, ஆனா அன்போ சகல பாவங்களை மூடுன்னு சொல்லி வசனம் கூட சொல்லியிருக்கு. நானே சகோதரனா பாவிக்காவிட்டால் சரி, ஏதோ ஒன்றும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த ஐயா போகிறாரு, அடுத்தது அந்த சகோதரனா போகிறாங்க, பார்த்துட்டு கண்டுக்காத நம்மகிட்ட போயிட்டேன், ஐயா 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 அப்படி போயிட்டா அவுட்டா இல்லையே. இப்போ நம்ம என்ன சகோதர சிநேகம் நமக்கு தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரர், இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதரா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு குருவாய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனா. இப்படி நான் பல காரியங்களை கோணத்துல பார்க்கணும். அப்போ இயேசுவோடு இருக்கிற ஐக்கியம் எனக்கு இருக்குதுன்னா, நான் அன்பு கூறாமல் போனா எப்படி நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், இன்னைக்கு இது கொடுங்க. அந்த அனுபவம் நமக்கு வாழணும். நான் தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வு இருக்குதுன்னா, நான் மற்றவர்களையும் நான் நேசிக்கணும், மற்றவர்களையும் சிநேகிக்கணும். அதுக்காக நான் அவங்களை குடும்பத்தை கொடுக்குறேன். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆரம்ப காலத்துலாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஊழியக்காரங்க மதிக்க மாட்டாங்க. எதனா சொன்னா கூட இது போனா நான் கண்டுக்க மாட்டேன். சரி, அவங்க சொல்லிட்டு போறாங்க, அவங்க படிச்சதாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணிக்கிறேன், இதுதான் நம்முடைய குணாதிசயமா ஒரு காரியம். அதனாலதான் என்ன செய்யணும், அதே 2:12 என்ன சொல்லி பாருங்க, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் இல்லையா. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, கிருபையின் காலத்தில் இருக்கிறாரு. இப்ப நமக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்துக்குள்ளே நம்முடைய சரியான மனம் திரும்புதல் இல்லைன்னா, சரியான தேவனிடத்தில் அன்பு இல்லைன்னா, ஐக்கியம் இல்லைன்னா, வசனத்தின்படி நம்முடைய ஜீவம் இல்லை என்று சொன்னால், நிச்சயமா நம்ம ஒரு சத்த ஜீவியை செய்யறோம். சரி, நம்மளே முடிக்கிறோம் பாருங்க. அதனால்தான் அன்பு மிக 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 முக்கியமான ஒரு காரியம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் இதே பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பி அன்பு செய்தார்னா, நாம் எவ்வளவா அன்பு செய்யணும். ஆண்டவர் மேல அன்பு இருந்ததுன்னா ஒரு பொழுதும் ஆண்டவருடைய எந்த காரியத்தை விட்டு விலக மாட்டோம். உலகத்தை கூட விட்டு விலகிடுவோம், ஆனா ஆண்டவரை விட்டு விலக மாட்டோம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் இது பண்ணி நம்ம அதிகமா இன்னும் ஆண்டவரை சேர்ந்து நெருங்கி கிட்டி சேர்ந்து தேவனுக்கு பிரியமாக்கி பரலோகராஜ்யத்தில் எல்லாருக்கும் எனக்கு உலகம். பவுலுக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு பார்த்தீங்களா. வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்க தட்டு. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறது. அவர் மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், உப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. தான் உண்மை. அப்போ பவுலுக்கு என்ன பவுல் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவாங்க, சதுசேயர் நம்ப மாட்டாங்க. ஆனா பரிசேயர் சமூக அந்த பரிசேயர் எந்த கோத்திரத்தில் இருந்து ஒன்றாலும் வரலாம், ஆனால் சதுசேயர் இந்த கோத்திரத்தை தான் வரலாம். அப்ப இந்த பரிசேயர் இந்த எதுக்காக பிடிக்கப்பட்டார்? அப்போ நமக்கு என்ன தேவை? அவருடைய உயிர்த்தெழுதலை பங்கு கொள்ளணும்னா இந்த காரியங்களை நம்ம செய்தியாக பார்த்தீங்கன்னா. இன்னொரு காரியம் வாசிக்கல, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தரித்துக் கொண்டீர்களே. வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் நாம எல்லாம் கிறிஸ்துக்குள்ள ஒண்ணா இருக்கணும். கிறிஸ்துவை முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்.
நான் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கேன். அப்போ கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்ற முழு நிச்சயமும் நம்பிக்கையும் இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவியம் எந்த விதத்திலும் தடுமாறாதபடிக்கு நம்ம என் கூட ஒருத்தன் வரான், பயங்கரமான பாவப்பழக்கம் உள்ளவன் தான். ஆனா என் கூட வரும்போது எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுனால எல்லா பழக்கத்தையும் சுற்றி வச்சு வரவர்களும் வராங்க வச்சு என்னை விட்டு போகும் பொழுது அவன் அந்த பழக்கத்துக்கு போயிடலாம். இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதாவது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம், நிதானிச்சு பார்ப்போம். 2 காரியத்தை நாம் வச்சுப்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11-12 சொன்ன வாசனத்தின்படி நான் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நடுக்கத்தோடு நான் கை கூறுவேன். 2வது கோபம், குமாரன் கோபம் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவர் மேல ரொம்ப அன்பு வைத்து போறேன். இப்படிதான் என் ஜீவன். குழந்தைய பார்த்தா அது முத்தம் கொடுப்போம், எப்படி முத்தம் கொடுப்போம் இல்லை? அந்த குழந்தைய தூக்கி வச்சு அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில அதிகமாக அன்பு செலுத்தும், அவருடைய வருகைகளை எடுத்துக்கொண்டு காயத்தைப்படுத்தும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா நம்மளை நாம் கரெக்ட் பண்ணி நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் சபையில் ஆத்மாவை கொண்டு வரத்தக்கதாக புதிய சபைக்கு போகும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்முடைய ஜீவியத்தை பார்க்கிறவர்கள் கர்த்தரிடத்துல வரத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நம்ம பிரயாசப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.